வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த குழுக்களுக்கும் மாற்றி விட்டு இதுமாரி கறவை மாடு வளர்ப்பவனுடைய அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி இந்த தீவன மேலாண்மை தான். தீவன மேலாண்மைங்கிறது அடத்தீவனங்கள்ங்கிறது இல்லை, அந்த பற்றி சொல்லலை. காஞ்ச தீவனம், பசும்புல், சைலேஜ் இதை எப்படி எந்த அளவுக்கு மாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே எந்த அளவுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. முக்கியமாக கொடுக்கறதுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. மாடு நல்லா இருக்கிற வரைக்குமே அது சாப்பிட்ற வரைக்குமே கொடுக்கணும். அப்போ தான் அதனுடைய மாடு எப்படி சொல்கிறது, இப்போ அது போதும் 3 கிலோ போதும், 4 கிலோ போதும், 15 கிலோ போதும் அப்படிங்கிறது நம்மளா ஒரு மாட்டுக்கு ஒரு அளவு சொல்கிறது தானே தவிர, இது யாருமே அது புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்கிறதுனால எந்த ஒரு இதுவுமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இத்தனை கிலோ மேலே போட்டோன்னா மாடு திங்காது அப்படிம்பாங்க. மாடு திங்கும், ஆனால் பால் கறக்காது. அது வேணால் இருக்குது, சரிங்களா? திங்கும், நிறைய திங்கும். எவ்வளோ போட்டாலும் தின்னுக்கிட்டே இருக்குன்னா பால் கறக்காது. பெரு சாணியை தான் போட்டுட்ருக்கோமா. எப்படி இருந்தாலுமே வேலை செஞ்சவனும் வேலை செய்யாதவனாக இருந்தாலும் சரி சாப்பிடுவான். சாப்பிட்டு அதனுடைய இது நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, அதுக்காக அவன் மனுஷன் இல்லை, அவனுக்கு சாப்பிட போட முடியாது, வர முடியாது, நம்ம எதுவும் சொன்னது இல்லைல்ல. நமக்கு சாப்பிட்டு நம்ம வேலை செஞ்ச முடிஞ்சாலும் செய்வோம், செய்ய முடியலனாலும் உட்காந்துருப்பான். ஆனால் மாட்டுக்குங்கிறது நம்ம 4 காலை தவிர்த்து ஃபுல்லாகவே வயிறு ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே வயிறு தான். அப்படிங்கிறதால இந்த மாட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முறை கிடையாது. ஏதோ ஒரு கணக்கு, எப்படின்னா இந்த அளவுக்காவது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஒரு வெறும் வைக்கோல் மட்டுமே போடுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அந்த மாடு 15 கிலோ 15லேருந்து 20 கிலோ கொடுத்தா தான் அந்த மாட்டுக்கு அடையும். அதே ஒரு 250லேருந்து 300 கிலோ அளவு இருக்கக்கூடிய அந்த மாட்டுக்கு. இதே வெயிட் 500 கிலோ இருக்குது, 700 கிலோ இருக்குது, பெரிய ஹெச்எம் மாடுனா நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அது ஒரு நாளைக்கு நான் என்ன சொல்ல, நீங்கள் ஃபுல்லாக திங்க வைங்க, மாட்டுக்கு அள்ளி போட்டு திங்க வைங்க. காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு படுக்கிற அளவுக்கு, ரொம்ப காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு படுக்கிற அளவுக்கு இல்லை. காலையில் அள்ளி போட்டுக்கிட்டே இருங்க. எவ்வளோ திங்க தண்ணி காட்டுறது, போகிறது வர்றது, நீங்கள் என்ன செய்வீங்களோ அடத்தீவனம் வைக்கிறதெல்லாம் வைங்க. வச்ச பிறகு எவ்வளோ வைக்கோல் போட்டுக்கிட்டே இருக்குமோ அதை போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 கிலோ வரைக்கும் சாப்பிடும். அது அதுதான் ஒவ்வொரு மாட்டுக்கு தேவை. சென மாடாக இருந்தாலும் சரி, கறவை மாடு, கறக்காத மாடு, எதுவாக இருந்தாலும் அது வயிற்றுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளால் கொடுக்கணும். நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு கணக்குக்கு தான் நாங்கள் இந்த ஒரு கணக்கு சொல்கிறது. அதை குறைக்கக்கூடாது, அதுக்கு மேலே கொடுக்கணுங்கிறது தான் ஒரு கணக்கு, சரியா? நம்ம தீவனங்கள் நீங்கள் சைலேஜ் எத்தனை கிலோ கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சைலேஜ் மட்டுமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 35 கிலோ சைலேஜ் சாப்பிடும் மாடு. சைலேஜெல்லாம் நம்மளால் 35 கிலோ 40 கிலோ கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன அதில் எவ்வளோ கிடச்சிரும் நமக்கு? அது மட்டும் போட்டு பால் கறக்கிற மாதிரி இருந்தால் அது ரைட்டு. அடத்தீவனம் கொடுக்குறதுக்கு நம்ம வேலைக்கு ஆள் வச்சுருப்போம், அதுக்கான சம்பள செலவு இருக்குது, மாடை முதல்ல போட்டிருப்போம். இதெல்லாம் நம்ம ஒரு கணக்குக்காக எப்படி இந்த அளவு கொடுக்கலாம். இப்போ ஒரு மாட்டுக்குன்னு வச்சிங்களேன், வைக்கில் ஒரு 5 கிலோ பசுந்தின் புல்லு எதுக்கு பசும்புல் ஏன் கொடுக்குறோன்னா பாலும் கறக்கும், ரேட்டு கம்மி, ஓகேவா? அதுதான் முக்கியமாக. அதில் வைக்கோல் ரேட் அதிகம், பசும்புல் ரேட்டு கம்மி. தண்ணியை நம்ம கவர்மெண்ட்டில் தண்ணி விட்றாங்க, அதை தண்ணி விட்றோம். இல்லை பசுமை இருந்தாலும் இதில் இருந்தாலுமே கம்மி தான் வச்சுக்கோங்க. அதேமாதிரி சைலேஜ் ரேட்டு அதிகம், அடத்தீவனம் அதுக்கு மேலே அதிகம். அடத்தீவனங்கள் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு பசும்புல்லும் சைலேஜும் கொடுக்கலாங்கிற ஒரு கணக்கு தான். பசும்புல்லுங்கிறது எப்பொழுதுமே நான் கொடுக்க தான் போகிறோம். ஆனால் சைலேஜை கொஞ்சம் இது ஒரு 10 ரூபா நமக்கு எல்லாம் 6.50 6 ரூபா அப்படிங்கிறாங்க. நம்ம இடத்துக்கு வரது வரை 9 ரூபா 10 ரூபாயுமே வந்துடும், சரிங்களா? லோக்கலில் இருந்தாங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாட்டுக்கு தேவையான அளவு கொடுத்து தாங்க அவங்க 10 கிலோ கொடுக்கலாமா, 5 கிலோ கொடுக்கலாமா, இல்லை அது எதுவுமே இல்லாமல் டவுனில் வளர்க்கலாமா அப்படிங்கிறேன். டவுனில் எல்லாமே வளர்க்கலாம், இல்லைன்னு சொல்லலை. எந்த அளவுக்கு நீங்கள் டவுனுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு தீவன செலவு அதிகரிக்கும், ஆனால் பாலோட விலையும் அதிகரிக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அங்கே போயும் நீங்கள் இந்த 10 ரூபா சைலேஜ் போட்டு வாங்கி வச்சு வைக்கோல் அங்கே போனாலுமே நமக்கு இப்போ 150 ரூபா, நம்ம ஊரில் எங்கள் ஊரில் 150 180, அங்கே போனால் 250 ரூபான்னு விற்கும். ஆனால் பால் எங்கள் ஊரில் கிராமத்தில் 35 40 ரூபா விற்கிது. அதே பால் அங்கே போனால் 50 ரூபா 60 ரூபான்னு விற்கும். அங்கே போனாலும் அந்த 10 ரூபா 12 ரூபா தான் லாபம் கிடைக்கும், இங்கேயும் அதே 10 ரூபா 12 ரூபா தான் லாபம் கிடைக்கும். ஆனால் பசும்புல் போட்டு பால் கறந்தோம்னா ரைட்டு, வைக்க அவங்களுக்கானது நல்லது கிடைக்கும். அதில் வைக்கோல் கண்டிப்பாக 3 வகையில் தீவனம் கொடுத்து தான் ஆகணும்.
வைக்கோல் கொடுத்தாலும் பசுந்தீவனம் கொடுத்தாலும் சைலேஜும் கொடுக்கலாம், இல்லை சோளத்தட்டு கொடுக்கலாம், இல்லை மலாட்டை கொடி கடலக்கொடி உளுத்தங்குடி ஏதோ ஒரு இது வந்து நம்ம அந்த தீவனமும் வச்சுருந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் எல்லாமே கட்டுப்படியாகும். எல்லாத்தையும் மாட்டுக்கு திங்க வச்சோம்னா ஓரளவு நல்லாயிருக்கும். இதை 3ஐயும் சேர்ந்து கொடுத்தா தான் சாணி நல்லாயிருக்கும், சுமல் அடிக்காமல் இருக்கும், அல்றதுக்கு வாட்டமாக இருக்கும், பால் நல்ல குவாலிட்டியான ஃபேட்டஸும் பொருளில் பால் வரும். இதை வந்து வெறும் பசும்பில்லே போட்டு கறந்தோம்னா மாட்டு சாணி கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். கழிஞ்சிட்டே இருந்தால் மாட்டு உடம்பு குறைஞ்சி போயிடும். உடம்பு குறையும், பால் வந்து தண்ணி நீர்த்த மாதிரி தான் இருக்கும் பால். அதெல்லாம் வந்து அதுக்கு தான் சொல்கிறது காஞ்சி புல். ஏன்னா சிறுமான கோளாறு அதே இதை தின்னுட்டு இருந்தால் அந்த மாடுக்குமே போர் அடித்த மாதிரி இருக்கும். காலைல வைக்கோல் போட, 2வது பசும்பு போல், நைட்டு கூட நீங்கள் வைக்கோலில் போடுங்க, இல்லை சோளத்தட்டை போடுங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு சைலேஜ் போடுங்க. எல்லாத்தையுமே சைலேஜ் மட்டும் போட்டு கிடக்குறேன்னா அது அவங்களுடைய விருப்பம். அவங்கள்ட்ட நிறைய இருக்குது, அதனால் அவங்க போட்டிருக்காங்க. பசும்புல் மட்டும்தான் போட்டிருக்கோம்னா அவங்க கண்டிப்பாக வந்து வைக்கோலில் சோளத்தட்டை போடணும். ஒன்றுமே அது மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த மாடு வந்து என்ன செய்யணும்னா ரொம்ப கழிச்சல் கண்டிப்பாக கழியும், நீர் சத்து அதிகமாகிடும். அதுக்கு வந்து அப்போ பாலில் வந்து நீர் சத்து தான் காட்டுமே தவிர ஃபேட் எசனப்பு வந்து ரொம்ப குறையும். 7க்கு கீழே கூட வந்துடும், 6.9 7 கூட வந்துடும். அப்படிலாம் வந்துன்னா ஹெச்எப்பில் நீங்கள் வந்து வெறும் பசுந்தீவனத்தை மட்டுமே போட்டு கறந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் போட்டாலும் பால் அதிகமாக வருது, ஃபேட்டு எசனப்பு குறையும். ஃபேட்டு 2.7 3 வரைக்கும் வரும். ஆனால் எசனப்பு கண்டிப்பாக 6.6 6.7 தான் வரும். தண்ணி வச்சு பால் கறந்தாங்கன்னு சொல்லி எந்த சென்டராக இருந்தாலும் பிரச்சனை தான் வரும். அந்த பாலை வாங்கி யாரும் டீ குடிக்கிறதுக்கே நல்லாவே இருக்குது. வேறு ஏதோ ஒரு பாலை அதில் வந்து மிக்ஸ் பண்ணி கறக்கணும். அப்போ நீங்கள் இந்த தீவனத்தை முறையாக கொடுங்க. பசும்புல்லும் கொடுங்க, வைக்கோலும் கொடுங்க, சைலேஜ் கொடுங்க, இல்லைன்னா சோளத்தட்டை ஏதாவது கொடுங்க. அந்த முறையாக கொடுக்கும்போது ஒரு 7.5 வரைக்கும் 7.5 8 வரைக்குமே இருக்குது. அது ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆச்சு அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கோலுக்கெலாம் அளவு இல்லைங்க, பசும்புல்லுக்கும் அளவு இல்லை, இதுவுமே சைலேஜுக்கும் அளவு இல்லை. சாப்பிட்ற வரைக்குமே கொடுக்கணும். சரிங்களா? சாப்பிட்டு வெறும் சாணி தான் நிறையா போடும், வேஸ்ட்டாக ஆக்கும்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு பிடிச்சப்படி சேர்த்து போட்டோம்னா நான் அந்த ஒரு பிடிச்சப்படி சேர்த்து பால் கறந்துடும். அதுக்கு வந்து நம்ம மக்கள் மாதிரி வந்து வஞ்சகம்லாம் அதுக்கு தெரியாது. மாட்டுக்கு வஞ்சகம் தெரிகிற மாதிரி இருந்தால் நம்ம பால் கறனா இருக்க முடியாது, பால் மாடு வச்சுட்டு பால் கறக்க முடியாது. வஞ்சகம் இல்லாத ஒரு விலங்கு அப்படின்னா கறவை மாடு தான். அதனுடைய இயல்பு உதைக்கும். சரிங்களா? உதைக்க வரும், முட்டை வரும், எதை போட்டாலும் சாப்பிடும். அதனுடைய இயல்பு தான் அது. அதை வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. சரிங்களா? சாப்பிட்றது பண்ண அது திட்டாதீங்க. முதல்ல மாட்டையெல்லாம் மாட்டு பண்ணையில் போனால் திட்டிகிட்டு இருப்பாங்க, அதுவா இதுவா அப்படின்னு. எதுக்கு திட்டுறீங்க? அதை திட்டுறது உங்களுடையது, அது பேச தெரியாது. நீங்கள் என்ன திட்டினாலும் அதுக்கு என்ன தெரியவா போகுது? நீ திட்டுற, அடித்தா வலிக்கும், அவ்வளோதான். திட்டுனா அதுக்கு எதுவுமே தெரியாது. மாட்டை போய் திட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? மாட்டை திட்டுற வேலைலாம் நமக்கு வேண்டாம். அதேமாதிரி ஏன்னா மாட்டுக்கு வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணாதீங்க, அவ்வளோதான். நம்ம சொல்கிறோம்ல, அடுத்தவங்களுக்கு வாங்கி இந்த வெளில போனால் யாராவது கேட்டால் போனால் வந்தால் வாங்கி கொடுப்பாங்க, நிறைய பேர் வாங்கிடுறாங்க. வீட்டில் இருக்க கறவை மாட்டுக்கு வந்து அது தேவையானதை கொடுங்க. 5 ரூபா 10 ரூபாயெல்லாம் எந்த இதுவும் இல்லை. நல்ல தீவனத்தை கொடுங்க, முறையான பாலை கறங்க, முறையாக நம்ம வந்து வாழலாம். அதுதான், யாரையும் அடித்து யாரும் வாழக்கூடாது. இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும். ஆனால் மாட்டை வந்து பட்டினி போட்டு பால் கறக்காதீங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அதுக்கு கொடுங்க. ஓகேங்களா? பசுந்தீவனமும் வைக்கோலும் சைலேஜோ இல்லை சைலேஜோ இல்லாமல் கூட வளர்க்கலாம். வைக்கோலும் பசுந்தீவனமும் இல்லாமல் மாட்டு பண்ணை வச்சு நம்மளால் ரன் பண்ணவே முடியாது. ஆனால் அப்படி வச்சு ரன் பண்ணுறாங்கன்னா பால் விலை அதிகமாக இருக்கும், அவங்களே விற்பனை பண்ணுவாங்க. அதனால் வந்து அவங்கள பார்ப்பாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கவங்க வைக்கோல் ப்ளஸ்ஸு பசுந்தீவனம் சராசரியான ரெகுலர் வருவாய். இதை பண்ணோன்னா டெய்லியுமே வருவாய் பார்க்கலாங்க. கரெக்டான வேலை, கரெக்டான நம்ம டைம் டேபிள் போட்டுக்கலாம். எத்தனை மணிக்கு இதை செய்கிறோம் கரெக்டாக பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம லைஃப்பை நடத்திக்கிட்டு இருக்கலாம் பிரச்சனை இல்லாமல். சரிங்களா? நல்லபடியாக வந்துடுச்சா, ஒரு வேலைக்கு ஒரு ஆள் போட்டுக்கிட்டு இந்த வேலையை நீங்கள் பாருங்கள். அடுத்த இதில் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் வேறு வருவாய் பண்ணுறதுக்கு என்ன ஏதுன்னு. ஆனால் அதே மாதிரி வேலையாளுக்கு வந்து நீங்கள் சம்பளத்தை குறைச்சிங்கன்னா அவங்க நம்ம வேலையை குறைச்சிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பண்ணையை முடிச்சுடுவாங்க. சம்பளம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சம்பளத்தை கொடுங்க. அப்போ தான் நம்ம பண்ணையை கரெக்டாக பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட நமக்கு வந்து போட்டிகள்லாம் வேணாம். வேலைக்கு ஆள் வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுங்க, அவங்களுக்கு ஏற்ற வேலையை வாங்குங்க, அவங்களையும் நல்லபடியாக பார்த்துங்க. ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்மளை அவங்கள வந்து விட்டுறக்கூடாது. சரிங்களா? அவங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நம்ம செய்யணும். அவங்க வேலையால் நம்ம மனசு வச்சா மட்டும்தான் நம்ம முதலாளியாக இருக்க முடியும் அடுத்த தொழிலுக்கு. இல்லை வேலையாலே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க, அப்போ சக்ஸஸாக வருவாங்க. வேலையால் தான் முக்கியமான ஒரு பங்கு. அந்த பங்கில் இருக்கிற வேலையால் ப்ளஸ்ஸு மாடு
ரெண்டையுமே வந்து அளந்து பார்க்காதீங்க. நமக்கு போக பால் கறக்கிற மாட்டுக்கும் வேலையாளுக்கும் நமக்கும் நல்லபடியாக வந்து நல்லதாக செய்யுங்க, நல்லதாக கிடைக்கும். மாட்டுக்கு நல்லா கொடுங்க, வேலையாளுக்கும் கொடுங்க, நம்ம நல்லா இருக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன்.